இன்றைய வாழ்க்கை பெரும்பாலும் போர்க்களம் போல உணரப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கடினமான போட்டிகளும் ஒவ்வொன்றாக கடந்து செல்ல வேண்டிய தடைகளும் நிறைந்துள்ளது. யோசுவா வலுவான எரிகோ நகரத்தை கைப்பற்ற ஆவலாக இருந்தார். ஆனால் அந்த நகரம் இன்னும் அவரது முன்னிலையில் நின்றது. யோசுவா எரிகோவை வெல்வதற்கு மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் சேனாதிபதி அவருக்கு தோன்றினார். தேவனுடைய சேனாதிபதியின் தோற்றம் எரிகோவின் வெற்றி யோசுவாவின் புத்திசாலியான தந்திரத்தால் அல்ல, தேவனின் வல்லமையால் என்பது உணர்த்துகிறது. நாம் வாழ்க்கையில் போர்க்களம் போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் போது, எங்கள் இலக்குகளை அடைவதற்கு மட்டும் கவனம் செலுத்தும் போது, தேவன் எங்கள் திட்டங்களை விட பெரிய ஆற்றலுடன் வருகிறார். நாம் பல நேரங்களில் அனைத்தையும் நாமே சமாளிக்க முயற்சிக்கிறோம், ஆனால் தேவனே எல்லா தீர்வுகளுக்கும் விசையை வைத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வேலை, உறவுகள் அல்லது நிதியியல் போன்ற பிரச்சனைகளில் நாம் சிக்கிக் கொண்டால் அதை கடக்க தேவன் இருக்கிறார். எப்படிப்பட்டால் தேவனுடைய சேனாதிபதி யோசுவாவிடம் வந்தாரோ அப்படியே இயேசுவும் எப்போதும் நமக்காக வருகிறார். இயேசு எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டங்களை, பாவத்தையும் இறப்பையும் சிலுவையில் மரித்தும் உயிர்த்தெழுந்தும் வென்றார். வாழ்க்கையின் போராட்டங்களை நம்மால் வெல்ல முடியாது, ஆனால் பாவத்தையும் இறப்பையும் வென்ற இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் நாம் வெற்றி பெறலாம். நாம் இயேசுவை பற்றிக் கொண்டால் வாழ்க்கையின் சுமைகளை நாம் தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நினைவில் கொள்க, வாழ்க்கையின் தடைகளை நாம் எங்கள் சக்தியால் கடக்க முடியாது, அது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்திலும் வல்லமையிலும் இருக்கிறது. அவர் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்தி இட்டுச் சென்று வெற்றி அளிக்கிறார். இயேசு தினமும் நமக்கு பலமும் வழிகாட்டுதலையும் கொடுக்கிறார். வாழ்க்கையின் போராட்டங்கள் நம்மால் அல்ல, ஆனால் பாவத்தையும் இறப்பையும் வென்ற இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வெல்லப்படுகின்றன. இன்று நீங்கள் சவால்களை சந்திக்கிறீர்கள் என்றால் அதை தனியாக சமாளிக்க முயற்சிக்க வேண்டாம். இயேசு உங்களுடன் இருக்கிறார், வழிகாட்டி இட்டுச் சென்று வெற்றி அளிக்க.